விட முக்கியமான அமைச்சர்கள் வீடுகளில் அவங்களுடைய தொழில் நிறுவனங்களில் ரைடுன்றதை கேள்விப்பட்டோம். குறிப்பாக செந்தில் பாலாஜியோட உறவினர்கள் வீட்லையும் போய் ரைடு பண்ணுது. அதுக்கப்புறம் எம்பி ஜெகத் ரட்சகனோட ஆலைகளில் எஸ்என்ஜே குரூப்பில் எல்லா இடத்துலையுமே ரைடு பார்க்குறோம். இது திட்டமிட்டு பாஜக செய்கிறாங்கன்னு ஒரு பக்கம் குற்றச்சாட்டாக சொல்கிறாங்க. அதில் குறிப்பாக திமுக அமைச்சர்களை காலி பண்ணணும் அப்படின்னு, இதோட அல்டிமேட் டார்கெட் உதயநிதி ஸ்டாலினை காலி பண்ணணும் அப்படின்றதுக்காக திமுகவினுடைய தேர்தல் அரசியலில் திமுக ஒரு முடிவுக்கு வந்துடும் நினச்சாங்க. எப்படியாவது வெற்றி பெற வைப்பதற்கான அனைத்து வேலைகளையும் செந்தில் பாலாஜி தொடர்ந்து செய்கிறார். ஓகே, 5 தொகுதி அண்ணாமலை அமித்ஷாவுக்கு உத்தரவாதம் கொடுத்தது. 10 தொகுதி கேரண்டி. 5 தொகுதி என்னுடைய தொகுதியிலேருந்து கொங்கு பெல்ட்டு ஜெயிச்சிருவேன். கோவை, திருப்பூர், நீலகிரி, ஈரோடு, பொள்ளாச்சி, கோபி 6 தொகுதி, 36 எம்எல்ஏ. இதெல்லாமே அப்போது இவர்களை எப்படி பலவீனப்படுத்துவது என்பது மட்டும்தான் இப்போ செந்தில் பாலாஜி விஷயம். அண்ணாமலை, வேலுமணி 2 பேரும் அரசியலே பண்ண முடியாது. செந்தில் பாலாஜியை மீண்டும் ஏதாவது ஒரு வழக்கில் சிக்க வைத்து சிறையில் தள்ளினால்தான் திமுகவை வீழ்த்த முடியும் என்பதுதான் இவர்களுடைய திட்டம். திமுக உள்ள கருப்பாடுகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. எல்லாமே செந்தில் பாலாஜி திமுகவில் இவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது துரைமுருகனுக்கு பிடிக்கல, பொன்முடிக்கு பிடிக்கல, பெரியசாமிக்கு பிடிக்கல. இதற்கான வேலைகளைத்தான் வேகமாக பிஜேபி முடுக்கி விடப்பட்டு இருக்கிறது. Agayam Tamil has the highest viewership in India, USA, UK, Dubai, UAE, Saudi, Malaysia, Singapore, Norway, Sweden, Switzerland and Denmark. Join us and take your business to the world. உலகெங்கும் வாழும் ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியன் அன்பு வணக்கம். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். சமீபத்தில் திமுகவோட முக்கியமான அமைச்சர்கள் வீடுகளில் அவங்களுடைய தொழில் நிறுவனங்களில் ரைடுன்றதை கேள்விப்பட்டோம். குறிப்பாக செந்தில் பாலாஜியோட உறவினர்கள் வீட்லையும் போய் ரைடு பண்ணுது. அதுக்கப்புறம் எம்பி ஜெகத் ரட்சகனோட ஆலைகளில் எஸ்என்ஜே குரூப்பில் எல்லா இடத்துலையுமே ரைடு பார்க்குறோம். இது திட்டமிட்டு பாஜக செய்கிறாங்கன்னு ஒரு பக்கம் குற்றச்சாட்டாக சொல்கிறாங்க. அதில் குறிப்பாக திமுக அமைச்சர்களை காலி பண்ணணும் அப்படின்னு, இதோட அல்டிமேட் டார்கெட் உதயநிதி ஸ்டாலினை காலி பண்ணணும் அப்படின்றதுக்காக. இதை குறித்து உதயநிதி ஸ்டாலினை கேட்கும் போது அவர் சொன்ன விஷயம், நாங்கள் மும்மொழி கொள்கைக்கு எதிராக இருக்கோம், இப்போ தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக இருக்கும், அதுக்காக ஒரு பழிவாங்க நடவடிக்கைன்னு சொல்கிறாங்க. உங்கள் பார்வைங்க சார்? இல்லை, திமுகவினுடைய அறிவிக்கப்படாத பொருளாளர் ரிசர்வ் பேங்க் செந்தில் பாலாஜி திமுகவினுடைய ஒட்டுமொத்த நிதி ஆதாரங்களையும் அவர் பார்த்து கொள்கிறார். வர இருக்கிற சட்டமன்ற தேர்தலுக்கு குறைந்தது ஒரு தொகுதிக்கு 20 கோடி ரூபாய் முதல் 25 கோடி ரூபாய் பட்ஜெட். அப்போ 234 தொகுதிகள் கூட்டணி கட்சியோடு சேர்ந்து 200 தொகுதிகள். இந்த 5000 கோடியும் 60% கணக்கு காண்பிக்கப்படுகிறது. 40% ஆயத்தீர்வை இல்லாமல் கடைகளுக்கு சரக்கு விற்கப்படுகிறது. இதன் மூலம் நீங்கள் 60%னா ஆரஞ்சா 30. இந்த களவாடிய நிதி தான் எங்கே அதிகமாக சரக்கு எங்கே விற்கிறதுன்னு கேட்டிங்கன்னா எஸ்என்ஜே ஜெயமுருகனுடைய சரக்கு. இவர் திமுகவை சேர்ந்த உளியின் ஓசை திரைப்பட தயாரிப்பாளர். அப்போது திமுகவுக்கும் எஸ்என்ஜே ஜெயமுருகனுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. தமிழ்நாட்டில் விற்கப்படுகிற சாராய ஆலைகள் அதிகமான சரக்கு யாருன்னா எஸ்என்ஜே தான். ரம்மு, விஸ்கி, பிராந்தி, ஒயின், கீனு ஏறக்குறைய ஒரு 40க்கும் மேற்பட்ட மதுபானங்களை தயாரித்து தமிழ்நாட்டிலே விற்கிறார் எஸ்என்ஜே. அவர் ஒரு திமுக காரர். அவர்கிட்ட தான் செந்தில் பாலாஜி டாஸ்மார்க்கில் இந்த சரக்கு மட்டும் தான் விற்கணும். எந்த சரக்கை? எஸ்என்ஜே சரக்கையும் ஜெகத் ரட்சகனுடைய சரக்கை மட்டும்தான் விற்கணும். ஏன்னா இதில் மட்டும்தான் ஆயத்தீர்வு அரசுக்கு வரி கட்டாமல் நேரடியாக டாஸ்மார்க்கு போகுது. டாஸ்மார்க்கு பணியாளர்கள் வீடுகளிலேயே பல கோடி ரூபா பணம் எடுக்கிறான். 20 கோடி 30 கோடி. அப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 50,000 கோடியில் 30,000 கோடி தான் சட்டபூர்வமாக நடக்குது. 20,000 கோடி சட்டத்துக்கு புறம்பாக நடக்குது. ஜெகத் ரட்சகன் சாராய ஆலை, எஸ்என்ஜே ஜெயமுருகன் சாராய ஆலை, 2 ஆலைகளிலும் தான் தமிழ்நாட்டில் 4850 மது கடைகள் விற்கப்படுகிற சரக்கு நீங்கள் பாதிக்கு மேலே இந்த சரக்கு தான். வேறு சரக்கே இல்லை. இதை தான் விற்கணும். இப்போ இதை
செந்தில் பாலாஜி தான் இந்த சாராய ஆலைகளினுடைய அமைச்சர். இந்த அமைச்சர் என்ன பண்ணுறாருன்னா, வர இருக்கிற சட்டமன்ற தேர்தலுக்கு 200, அதாவது விஷன் 200. ஓகே. இந்த விஷன் 200 என்பது ஒரு தொகுதிக்கு குறைந்தபட்சம் 25 கோடி ரூபாய் அந்த ஒன்றிய நகரம் வட்டங்கிட்டம் யார் நிதி பொறுப்பாளரோ அவரோட போய் சேர்ந்துருச்சு. இதை அதிமுகவும் பிஜேபியும், அதாவது வேலுமணியும் அண்ணாமலையும் கொங்கு பெல்ட்டில் வாஷ் அவுட் ஆயிடுவாங்க. இப்படி பயம் வந்துருச்சு. வந்த பிறகு இந்த மது ஆலை எஸ்என்ஜே ஜெயமுருகன் ப்ளஸ்ஸு ஜெகத் ரட்சகன், இபி கான்ட்ராக்டர், இப்படி இவர்கள் முழுக்க செந்தில் பாலாஜியினுடைய தொடர்பு வளையத்துக்குள் வருபவர்கள். இவர்களை நோக்கி தான் இடியும் ஐடியும் போகுது. நேரு வீட்டுக்கு போகலை, மூர்த்தி வீட்டுக்கு போகலை, மதுரை மூர்த்தி அமைச்சர் வணிக வரித்துறை பத்திரப்பதித்துறை வீட்டுக்கு போகல, வேலு வீட்டுக்கு போகல, சக்கரபாணி வீட்டுக்கு போகல. இப்படி யார் வீட்டுக்கும் போகாமல் செந்தில் பாலாஜியை மட்டும் குறிவைத்து நடவடிக்கை எடுப்பதற்கு காரணம் திமுகவினுடைய செயல் திட்டங்களை செய்கிற நபர். அண்ணாமலைக்கு மாமூல் கொடுக்கறது இல்லை. இவர்கள் பூரா அண்ணாமலைக்கு மாமூல் கொடுக்குறாங்க. அவர் தூக்கிட்டா நம்ம வேலை முடிஞ்சு. திமுகவை நீங்கள் நாடின் நரம்பை உருவியதாக எடுத்துக்கலாம். திமுகவினுடைய தேர்தல் அரசியலில் திமுக ஒரு முடிவுக்கு வந்துடும் நினச்சாங்க. செந்தில் பாலாஜி வந்த பிறகு திமுகவை பணத்தால குளிப்பாட்டி எப்படியாவது வெற்றி பெற வைப்பதற்கான அனைத்து வேலைகளையும் செந்தில் பாலாஜி தொடர்ந்து செய்கிறார். ஓகே. 5 தொகுதி அண்ணாமலை அமித்ஷாவுக்கு உத்தரவாதம் கொடுத்தது. 10 தொகுதி கேரண்டி. 5 தொகுதி என்னுடைய தொகுதியிலேருந்து கொங்கு பெல்ட்டு ஜெயிச்சிருவேன். கோவை, திருப்பூர், நீலகிரி, ஈரோடு, பொள்ளாச்சி, கோபி, 6 தொகுதி, 36 எம்எல்ஏ. இதெல்லாமல் வேலுமணினாலையும் அரசியல் பண்ண முடியல. எம்பி எலெக்ஷனில் அண்ணாமலையாலும் ஜெயிக்க முடியல. என்ன காரணம்? செந்தில் பாலாஜி போட்ட ஃபேஸ்மெண்ட். அப்போ இத்தனையும் கோடிகளால் குவிக்கப்பட்ட பிறகு அண்ணாமலையுடைய அரசியலும் பூஜ்ஜியம், வேலுமணியுடைய அரசியலும் பூஜ்ஜியம். அப்போ 2 பேரும் கூட்டு சேர்ந்து, வேலுமணி கல்யாணத்துக்கு போனீங்கன்னா எடப்பாடி வரல, அதிமுக அத்தனை நிர்வாகிகள் யாரு காலில் விழுந்து கும்பிடுறான்? அண்ணாமலை காலில். அண்ணாமலை போகிற அத்தனை பேர் வச்சு கும்பிடுறான், காலில் விழுகிறான், பல்ட்டி அடிக்கிறான். அப்போ அண்ணாமலை எதை சொன்னாலும் வேலுமணி கேட்பார், வேலுமணி எதை சொன்னால் அண்ணாமலை கேட்பார், 2 பேரும் சொன்னால் ஜக்கி கேட்பார், ஜக்கி சொன்னால் அமித்ஷா கேட்பார். அப்போ இந்த சங்கிலி வலை தொடர்பு பின்னலில் செந்தில் பாலாஜியை எப்படியாவது அரசியலிருந்து அப்புறப்படுத்தியது. 471 நாள் அப்புறப்படுத்திய பிறகு வந்த பிறகு இப்போ கொங்கு மண்டலை மட்டுமல்ல, தமிழ்நாட்டினுடைய தென் மாவட்டங்கள்லேயும் இதே போல் அவருக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டு அங்கேயும் ஒரு 30 முதல் 40 சட்டமன்ற உறுப்பினர்களை மிக எளிதாக திமுகவினுடைய சட்டப்பையில் போடுவதற்கான வேலையை ஆரம்பிச்சிட்டு, டாஸ்மார்க்கில் வருகிற 10,000 கோடி 20,000 கோடி இதை வைத்து திமுக முழுமையாக வெற்றி பெறுவதற்கான திட்டங்கள் தீட்டப்பட்டு விட்டது. அதனால தான் அவரை மட்டும் ஏன் நேருவை தெரியலையா, மூர்த்தியை தெரியலையா, ஏவா வேலுவை தெரியலையா, துரைமுருகன் பக்கம் ஏன் போல, சக்கரபாணி பக்கம் ஏன் போல, இவர்களெல்லாம் பல நீங்கள் அண்ணாமலைக்கு மாமூல் கொடுத்துட்ருக்காங்க. கரூரில் நடக்கிற அண்ணாமலையார் பிரிக்ஸ் செங்கல் தொழிற்சாலைக்கு சவுடுமணி யார் கொடுக்குறா? துரைமுருகன் தான் கொடுக்குறாரு. துரைமுருகன் அண்ணாமலையோடு அவ்வளோ நெருக்கம். அப்போ இதெல்லாம் முழுக்க செந்தில் பாலாஜி மட்டும் ஏன் அவர்கள் டார்கெட் பண்ணுறாங்கன்னா, செந்தில் பாலாஜி தான் இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் எதை கட்டளை இட்டாலும் அடுத்த நிமிஷம் செஞ்சு முடிக்கிறவர். ஓகே. இதை யாராலும் தடுக்க முடியல. அப்போ இது மூலியமா துணை உதயநிதி ஸ்டாலினை காலி பண்ணலாம் நினைக்கிறாங்கன்னு சொல்றாங்களே, உண்மையா? வாய்ப்பு இருக்கா? முதலமைச்சர் வேற, துணை முதலமைச்சர் ரெண்டும் ஒன்று தானே. துணை முதலமைச்சர் சொன்னாலும் செந்தில் பாலாஜி செய்கிறாரு. இதை முழுமையாக செந்தில் பாலாஜி இப்போ யார் கட்டுப்பாடு இருக்காருன்னா, மருமகன் கட்டுப்பாட்டிலேருந்து அப்பா மகன் கட்டுப்பாடு 3 பேருக்குமே அவர்
செல்லப்புள்ளி, எதை சொன்னாலும் செய்கிறார். ஏன்னா முத்துசாமி செந்தில் பாலாஜியில் 10% கூட செய்ய மாட்டார். வேறு எந்த அமைச்சர்களும் இந்த அளவுக்கு செய்ய மாட்டாங்க. அப்போது செந்தில் பாலாஜியை மீண்டும் ஏதாவது ஒரு வழக்கில் சிக்க வைத்து சிறையில் தள்ளினால்தான் திமுகவை வீழ்த்த முடியும் என்பது தான் இவர்களுடைய திட்டம். இப்போ திமுக உள்ள கருப்பாடுகள் இருக்குன்னு சொல்கிறாங்க, உண்மையா சார்? இப்போ நான் சொல்கிற ஆளுக்கு பூரா கருப்பாடு இல்லாமல் வர வெள்ளையாடா எல்லாருமே வேலை செய்ய எல்லாமே. செந்தில் பாலாஜி திமுகவில் இவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது துரைமுருகனுக்கு பிடிக்கல, குறிப்பாக துரைமுருகனுக்கு பிடிக்கல. அதே போல் பொன்முடிக்கு பிடிக்கல, மூத்த அமைச்சர்களாக இருக்கக்கூடிய பெரியசாமிக்கு பிடிக்கல. இதெல்லாமே முதலமைச்சர் உடைய நேரடி கட்டுப்பாடு இருக்கிற செந்தில் பாலாஜி முதலமைச்சர் எல்லுன்னா அவர் என்னையாக வந்தார். அப்போ மூத்த அமைச்சர்களில் நீண்ட இவர்கள்லாம் அதிமுக வந்தவங்க. இந்த பக்கம் வட சென்னை சேகர் பாபு, ஏவா வேலு, ரகுபதி, சார், இவர்கள் தான் இப்போ திமுக அதிமுகவிலிருந்து வந்தவர்கள் தான் திமுகவை கட்டி ஆளுகிறார்கள். அதனால் இதில் நம்பர் 1 யாருன்னு கேட்டிங்கன்னா செந்தில் பாலாஜி. செந்தில் பாலாஜி 474 சிறையில் இருந்தபோது திமுக தடுமாறியது. இந்த வேலையை எந்த அமைச்சரும் செய்வதில்லை. அப்போது இவர்களை எப்படி பலவீனப்படுத்துவது என்பது மட்டும்தான் இப்போ செந்தில் பாலாஜி விஷயம். அண்ணாமலை, வேலுமணி 2 பேரும் அரசியலே பண்ண முடியாது. இப்போ எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி ஏன் வேலுமணிக்கு பயப்படுறாருன்னா, கொங்கு பெல்ட்டில் குழப்பம் பண்ணால் நமக்கு ஒரு பெரிய இழப்பு ஏற்படும், ஒரு 20 எம்எல்ஏ நமக்கு இழப்பு ஏற்படும். அதனால தான் எடப்பாடி வேலுமணியை கை வைக்காமல் இருக்கார். ஆனால் இப்போ வேலுமணி என்ன நினைக்கிறாரு, செந்தில் பாலாஜி இருந்தால் நமக்கு அந்த 20 சீட்டு போயிடும், நம்முடைய நிலைமை நம்முடைய அரசியல் வாழ்க்கையை அஸ்தமிச்சு போகும். நீங்கள் ஜெயிச்சா தானே மந்திரியாக முடியும். தொண்டாமுத்தூர்லேயே ஜெயிக்க முடியலனா, இப்போ தொண்டாமுத்தூர் எடப்பாடி ஜெயிக்க விட மாட்டேன், அது வேறு விஷயம். ஏன் சேமா வேலுச்சாமியை பழையால தேடி பிடிச்சி போட்டிருக்கார், பழைய வணிக வரித்துறை அமைச்சர். அவர் 3 வேலுமணிக்கு சமம். நம்ம பல கருப்பியாக சொன்ன மாதிரி அதிமுகக்காரன் தோட்டம் மட்டும் தான் வந்துட்டு போவான், திமுகக்காரன் காதோடு கொண்டு போயிடுவான், சேமா வேலுச்சாமி காதோடு கொண்டு போயிடுவார். இருந்தாலும் பரவாயில்லைன்னு எடப்பாடி யாரை கொண்டு வந்து அங்கே போடுறாரு, சேமா வேலுச்சாமியை. யாருக்கு செக் வைக்கிறதுக்கு, வேலுமணிக்கு செக் வைக்கிறதுக்கு. அப்போ வேலுமணி என்ன நினைக்கிறாரு, செந்தில் பாலாஜி இருந்தால் நம்முடைய இடத்தையே தக்க வைக்க முடியாது, அதே போல் அண்ணாமலை நம்ம இடத்த தக்க வைக்க முடியும். ரெண்டுமே, ஏன்னா 3 பேருமே கொங்கு சமூகத்தை சார்ந்தவர்கள். அப்போ எப்படியாவது செந்தில் பாலாஜி மீண்டும் 474 உள்ளே வச்சா திமுக கதையே முடிஞ்சுது. தேர்தலில் வேலை செய்யலைன்னா செந்தில் பாலாஜி ஆட்சி மாறிய பிறகு வெளியே வந்தார்னா ஒன்றும் இல்லாமல் போயிடுவார். இதற்கான வேலைகளைத்தான் வேகமாக பிஜேபி முடுக்கி விடப்பட்டு இருக்கிறது. அதனுடைய விளைவு தான் இந்த ரெய்டு பூரா. திமுக எதிர்வினைனா என்ன சார் செய்வாங்க? இதுக்கான எதிர்வினையா இல்லை சொல்கிற விஷயம்னா, ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் சொல்லும் போது நாங்கள் மும்மொழி கொள்கை எதிராக இருக்கோம், நாங்கள் வந்துட்டு இப்போது இந்த மறுசீரமைப்புக்கு நாங்கள் வந்து எதிராக பேசியிருக்கோம், அனைத்து கட்சி கூட்டத்தை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டோம், இதுக்காக தான் பழிவாங்க பண்ணுறாங்கன்னு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. வேறு என்ன எதிர்வினை ஆற்றம்? இவங்க வாக்கு வங்கிக்காக பிஜேபியை எதிர்த்தால் முஸ்லீம் 17% ஓட்டு போடுவாங்க, பிஜேபி எதிர்த்தால் கிறித்துவர்கள் 3%, படித்த தலித்துக்கள் பிஜேபி எதிர்த்தால் ஒரு 3%, 20% வாக்குக்காகத்தான் பிஜேபி எதிர்ப்பு நாடகம். அது வேறு எந்த வாக்கும் விழுகாது. திமுகவோட நிரந்தரமாக ஒட்டி கொண்டு இருக்கிற முஸ்லீம், கிறித்துவ, தலித், படித்த தலித்துகளுடைய வாக்கை மட்டுமே பெறுவதற்கு எது பயன்படுது? இந்த பிஜேபி எதிர்ப்பு மொழிக் கொள்கை. ஆனால் பிஜேபி ஏவா வேலு வீட்டுக்கு போகாது, ஜி ஸ்கொயர் வீட்டுக்கு போகாது. இதே பிஜேபி அவங்கெல்லாம் கொஞ்சம் சாதகமாக இருக்கு. துரைமுருகன் வீட்டுக்கு போகாது, நேராக செந்தில் பாலாஜி வீட்டுக்கு தான் போகும். பிஜேபி மற்றவர்கள் வீட்டுக்கு போகாததுக்கு என்ன காரணம்? யாராவது யோசிச்சாங்களா? யாராவது பேசுகிறாங்களா? இல்லை யாராவது அறிக்கை விடுறாங்களா? இல்லை. ஏடிஎம்கேவும் சொல்லுவதில்லை, விஜயும் சொல்லுவதில்லை, யாரும் சொல்கிறதில்லை. இல்லை, விஜய் தான் சொன்னார் சார், பிஜேபியும் திமுகவும் நாடகம் ஆடுறாங்கன்னு சொல்கிறாரு. சொன்னார். ஏன் சொன்னார்னா, முஸ்லீம் ஓட்டை தன் பக்கம் ஈர்ப்பதற்கு. குல்லா வச்சுட்டு உண்ணாவது இருந்து
நோன்பு இருந்து வர்றாரு. அதான் நான் ஒரு முஸ்லீம் தலைவர்கிட்ட கேட்டேன். அந்த முஸ்லீம் தலைவர் சொன்னார், எங்களுக்கு இறை கட்டளை எது? நோன்பு இருக்கணுங்கிறது இறை கட்டளை, எங்களுடைய மார்க்கம் சொல்லுகிற கட்டளை. ஆனால் ஜோசப் விஜயும் மற்றவர்களும் நடிக்கிறார்கள். ஏன் நாங்கள் ரமலான் மாதத்தில் நோன்பு இருப்பது அடுத்தவனுடைய பசியை தெரிந்து கொள்வதற்காக, அடுத்தவனுடைய வறுமையை தெரிந்து கொள்வதற்காக தான் நாங்கள் 30 நாள் நோன்பு இருக்கோம். ஆனால் இவர்கள் நோன்பு இருப்பது நாங்கள், நீங்கள் குல்லாவை போட்டுக்கொண்டு கஞ்சி குடிப்பது அவர்கள். எதற்காக? நடிப்பு. நீங்கள் அந்த தலைவர் மீண்டும் என்ன சொல்கிறாருன்னா, இவர் ஜோசப் விஜய், இந்த ஜோசப் விஜய் நோன்பு இருப்பது அவருடைய விருப்பம், குல்லா போடுவது அவருடைய விருப்பம். ஆனால் அவர் ஜோசப் விஜயாகவே சிலுவையோடு வந்திருந்தால் எங்களுக்கு பெருமை. எப்படி வந்திருக்கணும்? சிலுவையோடு வந்திருக்கணும். மத நல்லிணக்கம். ஒரு பாதிரியாரை நாங்கள் கூப்பிடுறோம், பாதிரியார் அந்த வெள்ளை அங்கேயே கழட்டிட்டு தொப்பி வச்சுட்டா வராரு? எப்படி வராரு? வெள்ளை அங்கியோட வராரு. ஒரு இந்து மத துறவியை கூப்பிடுறோம், அவர் காவி வேட்டி, காவி சட்டை, கழுத்தில் ருத்ராட்ச கொட்டை, காலில் கட்டை, தலையில் மொட்டை, இப்படி தான் வராரு. அவரை குள்ளா வச்சுட்டு லுங்கி கட்டிட்டு வராரு. அவர் மத அடையாளத்தை அவர் மறைப்பதில்லை. ஆனால் ஜோசப் விஜய் என்ன பண்ணுறாரு? மத அடையாளத்தை மறைச்சு நடிக்கிறாரு. குல்லாவையும் போட்டுட்டு வேட்டியும் சட்டையும் கட்டிட்டு தரையில் உட்காந்து நமாஸ் பண்ணுறாரு. இதெல்லாம் நடிப்பை தவிர வேற என்ன? இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இதுதான் முஸ்லீம் தலைவர் எனக்கு ஒருத்தர் சொன்னார். இல்லை, எல்லா தலைவர்களுமே குல்லா வச்சு தானே சார் இருந்திருக்காங்க, பண்ணியிருக்காங்க. அதனால தான் கேட்குறேன். இதை நடிப்புங்கிறாரு. எல்லாமே நடிப்பு. நாங்கள் நோன்பு இருப்பது, நீங்கள் 6:30 மணிக்கு நோன்பு கஞ்சி குடிப்பது எல்லாமே எங்களுக்கு எது? இறை கட்டளை. இறைவன் எங்களுக்கு இட்ட கட்டளை, அல்லாஹ் எங்களுக்கு இட்ட கட்டளையை நாங்கள் நிறைவேற்றுகிறோம். அது எங்களுக்கான மத நம்பிக்கை. இவர்களுக்கு யார் சொன்ன கட்டளை? சிவபெருமான் கட்டளையா, இல்லை ஜீசஸ் கட்டளையா? யார் கட்டளை இல்லை. எதற்காக? நோன்பு அரசியல்வாதி பூரா நோன்பு கஞ்சி எப்போ குடிக்கிறான்? எல்லாம் ஓடு போடணும், வாக்காக மாற வேண்டும். விஜய் இத்தனை நாள் நோன்பு கஞ்சி குடிச்சாரா? இல்லை, இதுக்கு முன்னாடியும் பண்ணியிருக்காரு சார். 2005 அவர் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. இல்லை, ஃபோட்டோலாம் இருக்கேன். எங்கே இல்லை, நடிகராக இருக்கும்போதும் அவர் பண்ணித்தார். அரசியல்வாதியாக மாறிய பிறகு தான் இத்தனை பரபரப்பு. ஒய்எம்சி மைதானத்தில் இத்தனை பேரை கூட்டிகிட்டு வந்து தேர்தல் அரசியல் எப்படி போகுதுன்னா, திமுகவுடைய முஸ்லீம் வாக்கு வங்கியை யாராலும் உடைக்க முடியல. அதிமுகவால் உடைக்கவே முடியல. ஏன்னா எட்டப்பனை போல் வேலுமணி என்ன பண்ணுறாரு? வேலுமணி வீட்டு கல்யாணத்தில் அது பிஜேபிக்காரன் கல்யாணமாகவே நடக்குது. அமித்ஷா மோடி வரலையே தவிர அத்தனை தலைவர்களும், தமிழிசையிலிருந்து அண்ணாமலையிலிருந்து வானதி சீனிவாசன், இப்படி பிஜேபி கல்யாணமாகவே. பிஜேபி கொடி கட்டல. அப்போ எப்படி அதிமுக தொண்டை நம்புவான்? இதனடா அதிமுக எடப்பாடி அங்கே போகலை, பிஜேபி தலைவர் பூரா அங்கே இருக்காங்க. அப்போ ஒருவேளை கூட்டணி ஆயிருமோ? எது? அதிமுக பிஜேபி வாய்ப்பு இருக்கோ? அப்படின்னா எந்த முஸ்லீம் ஓட்டு போடுவாங்க? சந்தேகக்கண்ணோடு தான் பார்ப்பாங்க. இதை சந்தேகத்தை பெரிதுபடுத்துவது யார்? இந்த வேலுமணி சந்தேகத்தை பெருசுபடுத்துகிறார். அப்போ முஸ்லீம், கிறித்துவ, தலித்து, படித்த தலித்துகள் ஓட்டு ஒரு ஓட்டு கூட அதிமுகவுக்கு வராது. அப்போ எங்கே போகும்? விஜய் என்ன பண்ணுறாரு? ஆதவ் அர்ஜுனா, பிரசாந்த் கிஷோர், ஜான் ஆரோக்கியசாய் 3 பேரும் நீங்கள் குல்லா போட்டு அங்கே போங்க, நோன்பு கஞ்சி குடிங்க. அந்த மக்களுடைய வாக்கு வங்கி திமுக அப்படியே இருக்குது. அதிமுகவால் அதை உடைக்க முடியல. நீங்கள் எடுத்துங்க. இந்த திட்டம் தான் விஜயினுடைய நடிப்பு. டைரக்ஷன் யார்? ஆதவ் அர்ஜுனா. கேமராமேன் பிரசாந்த் கிஷோர். வசனம் ஜான் ஆரோக்கியசாமி. இது ஒரு ஷூட்டிங். இந்த மக்கள் எப்படி நம்புவாங்க? எத்தனை பேர் நடிப்பு அந்த மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க.
இத்தனை கலவரம் எதுக்கு? வாக்கு வங்கியை திருடுவதற்கு. வாக்கு வங்கியை திருடுவதற்கு. இந்த வாக்கு வங்கியை மட்டுமே கவனத்தில் எடுத்துட்டு ஜோசப் விஜய் முழு நேர திரைப்படத்தில் நடிப்பதை விட நோன்பு கஞ்சி ரமலான் மாதத்தில் அந்த மக்களிடம் வாக்கு வங்கியை பெறுவதற்கு நடிப்பின் உச்சகட்டத்துக்கு போயிருக்கார். இதுதான் விஜயுடைய பாட்டு. திமுகவை பொறுத்தவரை திமுகவில் செந்தில் பாலாஜி, SN ஜெயமுருகன், ஜெகத் ரட்சகன் இவர்களை காலி பண்ணிட்டா திமுகவை மிக எளிதாக வீழ்த்தி விடலாம். இதில் உதயநிதியும் காலி, ஸ்டாலினும் காலி, மாப்பிள்ளையும் காலி, மச்சானும் காலி. ஏன்னா 2021 தேர்தலில் இந்த 20% வாக்கு யாருக்கு விழுந்தது? திமுக தான் விழுந்தது. திமுகவுடைய 20% வாக்கு திமுக விழுந்தது. 40% வாக்கு விழுந்து பிஜேபியோடு கூட்டணி வைத்திருந்த அதிமுக எடப்பாடி 3% தான் தோக்குது. அப்போது திமுக வாக்கு வங்கி எங்கே? கம்யூனிஸ்ட் வாக்கு வங்கி எங்கே? கிறிஸ்துவர்கள் வாக்கு வங்கி, தலித்து வாக்கு வங்கி, இத்தனையும் அச்சு மாறாமல் திமுக விழுந்த பிறகு திமுக வாக்கு வங்கி விழுகலை. விழுகாதனுடைய விளைவு தான் 13 கட்சி கூட்டணி திமுகவுக்கு. அதிமுகவுக்கு பிஜேபி தான் மேஜர் கட்சி. இதில் 3% தான் அதிமுக தோக்குது, 62 சீட்டு. இப்போ நிலைமை அப்படியே மாறிப்போச்சு. பிஜேபியே இல்லை அதிமுகவில். பிஜேபியோடு ஒட்டுமில்ல உறவுமில்ல. அமித்ஷா கூப்பிட்டாலும் போக மாட்டேங்கிறாரு, மோடி கூப்பிட்டாலும் போக மாட்டேன். நான் தனிச்சதாயா நிற்பேன். இதுதான் என்னுடைய கொள்கை. பிஜேபியோடு எந்த காலத்திலும் ஒட்டுமில்ல உறவுமில்லை. இதை எடப்பாடி சொல்ல சொல்ல திமுகவினுடைய எதிர்ப்பு வாக்கு வங்கி பூரா எங்கே போகுது? அதிமுகவுக்கு போகும். சிறுபான்மை வாக்கு வங்கியும் அதிமுக பக்கம் போவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் வாய்ப்பு இருக்குன்னா, பிஜேபியோடு சேராமல் கடைசி நேரத்தில் ஜெயலலிதா 2014 மோடியா இந்த லேடியா இந்த அரசியலை சொன்ன பிறகு ஜெயலலிதாவுக்கு 37 சீட்டு ஜெயிச்சுது. சிறுபான்மை மக்கள் பூரா திமுக அப்படியே எந்த பக்கம் வந்தாங்க? ஏடிஎம்கேக்கு வந்தாங்க. இல்லை, அந்த மாதிரி எடப்பாடி இப்போ ஒரு வியூகத்தை கொண்டு வராரா? அதுதான். இல்லை, இப்போ கூட திமுகவில் வந்து நீங்கள் ரொம்ப உறவு கொண்டிருக்கக்கூடிய அமைச்சர்கள்லாம் நான் மிரட்டுறேன்னு சொல்லிட்டு இங்கே எல்லாமே சொன்ன நிர்வாகிகள்லாம் ரொம்ப வந்துட்டு நீங்கள் இணக்கமாக இருந்தீங்கன்னா ரொம்ப பெரிய நடவடிக்கை எடுப்பேன்னா வந்து இப்போ எடப்பாடி இந்த கான்ஃபரன்ஸ் எல்லாம் பேசுகிறாரு. இது எல்லாமே அதோட வழிபாடு தான். உண்மை அதுதான். ஏன்னா 26 அவர் முதலமைச்சர் நாற்காலிக்கு வரலினா எடப்பாடியும் காணாமல் போயிடும், அதிமுகவும் காணாமல் போயிடும். அப்போ இவருக்கு 26 வாழ்வா சாவா போராட்டம். இப்போது பிரசாந்த் கிஷோரை ஒரு வாரத்துக்கு முந்தி எடப்பாடி சந்திச்சிருக்கார். சந்திச்சிருக்கார். இதை ஏற்பாடு பண்ணது ஆதவ் அர்ஜுனா. அப்போது ஆதவ் அர்ஜுனா தான் விஜய்க்கும் ஆலோசகர், திருமாவுக்கும் ஆலோசகர், எடப்பாடிக்கும் ஆலோசகர். சரியா? அப்போ எப்படியாவது இந்த கூட்டணி உறுதி செய்வதற்காக கடுமையாக போராடுகிற நபர் ஆதவ் அர்ஜுனா. அதிமுகவும். அப்போது பிரசாந்த் கிஷோர் எடப்பாடியை பார்த்த பிறகு எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டு எடப்பாடி நீங்கள் சொல்லுகிற அத்தனை புள்ளி விவரங்களும் என்னுடைய மாவட்ட செயலாளருக்கு தெரியும். எந்த தொகுதி வீக்காக இருக்குது, எந்த தொகுதி சாதகமாக இருக்குது என்பதை நீங்கள் சொல்லி தெரியும். பீகார்லேருந்து வந்து நீங்கள் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. என்னுடைய மாவட்ட செயலாளர் இந்நாள் மாவட்ட செயலாளர்களை புள்ளி விவரம் வச்சுருக்காங்க. இதை ஒட்டினா ஆட்சிக்கு எப்படி வரும் எனக்கு தெரியும். அதனால் தயவுசெய்து உங்களுடைய உதவி எனக்கு தேவையில்லை, கிளம்புங்கன்னு கிளப்பி விட்டார். ஆதவ் அர்ஜுனா சொல்லி தட்ட முடியாமல் சந்தித்தார் பிரசாந்த் கிஷோரை. ஆனால் எடப்பாடி மிக தெளிவாக இருக்கார். குழப்பமாக இருப்பது யார்? திமுக தான். ஏன்? விஜயால் திமுகவினுடைய வாக்கை பிரிக்க முடியும். திமுகவில் இளைஞர்களே இல்லை, அதிமுகவில் இளைஞர்களே இல்லை. இளைஞர்களை இருக்கக்கூடிய எந்த கொள்கையும் 2 பேர்ட்டு இல்லை. அப்போது இளைஞர் போல எங்கே நிற்கிறான்? தாவேக்கால் நிற்கிறான். அப்போ தாவேக்கா அதிமுகவை முதல்ல ஒழிக்கணுமா, திமுக முதல்ல ஒழிக்கணுமா? அதுக்குன்னு அஜெண்டா என்ன? திமுக முதல்ல ஒழிக்கணுமா,
அதிமுகவை முதல்ல ஒழிக்கணுமா? 2 பேரையும் ஒழித்தா தான் அந்த இடத்துக்கு யார் வர முடியும்? தாவேக்க. அப்போ முதல்ல யாரை ஒழிக்கிறது? திமுகவே அதிமுகவையா? திமுகவை தான். திமுகவை 2026 ஒழிக்க வேண்டும். ஒழிச்சு போயிருந்தானா? கருணாநிதி உயிரோடு இருந்த காலத்திலேயே மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக தான் வந்தது. காங்கிரஸ் கூட்டணியில் தான் திமுகவே தொத்திட்டு இருந்தது. காங்கிரஸை வாழ வைத்து கொண்டிருந்தவர் காமராஜரால் கூட காப்பாற்ற முடியாத காங்கிரஸை கருணாநிதி தான் காப்பாற்றி வச்சிருக்காரு. அந்த காங்கிரஸ் தயவில் தான் 2006-11 மைனாரிட்டி கவர்மெண்ட் எது? திமுக. திருப்பி 2011-21 வரைக்கும் அதிமுக தான். 21 பிஜேபி கூட்டணி வைத்ததனுடைய விளைவு தான் எடப்பாடி ஆட்சி இழந்தார். பிஜேபி கூட்டணி வைக்காமல் எடப்பாடி தனியாக நின்று இருந்தார்னா எடப்பாடி தான் சிஎம். அப்போ திமுக பலவீனமாக இருக்கு. அடிப்படையாகவே தமிழ்நாட்டில் திமுக பலவீனமாக இருக்குது. எத்தனை வருஷமா? 25 வருஷமா. நீங்கள் பாப்ப இந்த 25 வருஷம் 2000லேருந்து 2000 இப்போ 25 வருஷம் எடுத்துட்டிங்கன்னா 2001 2006 5 வருஷம் அதிமுக ஆண்டிருக்கு. அதிமுக ஆண்டிருக்கு. மீதி இருக்கக்கூடிய ஒரு 5 வருஷம் மைனாரிட்டி கவர்மெண்ட்டு திமுக. 2011-21 வரைக்கும் அதிமுக ஆண்டிருக்கு. 15 ஆண்டு காலம் இந்த 25 வருஷத்தில் அதிமுக ஆண்டிருக்கு. இந்த தேர்தலில் 21 தேர்தலில் பிஜேபியோடு கூட்டணி இல்லைன்னா இந்த 3% என்பது எங்கே வந்திருக்கும்? அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்திருக்கும். பிஜேபி சேர்ந்ததுனால கம்யூனிஸ்டுகள் ஓட்டு போடல, முஸ்லீம்கள் ஓட்டு போடல, கிறிஸ்தவர்கள் ஓட்டு போடல, தலித்துகள் ஓட்டு போடல. ஒரே பலவீனம் என்ன? கம்யூனிஸ்டாக ஏன் ஓட்டு போடல? பிஜேபியோடு இருக்கு அதிமுக. பிஜேபியோடு சேராமல் இருந்தால் திமுக கூட்டணி உடைக்கப்பட்டு சரிபாதிட்டு இருக்கும். பிஜேபி அனாதையாக போயிருக்கும். அப்போ மீண்டும் யார் வந்திருப்பா? அதிமுக வந்திருக்கும். எடப்பாடி 3வது முறை அதிமுக ஆட்சி அமைச்சிருக்கோம். அப்போ இது ஒரு 15 வருஷம், 2001 2006 5 20 வருஷம். இந்த 20 ஆண்டு காலம் இந்த 25 வருஷத்தில் அதிமுக ஆட்சிக்கு வந்திருக்கு. ஏன்னா அதிமுகவுக்கு மக்களுடைய ஆதரவு, திமுக எதிர்ப்பு வாக்கு தான் அதிமுகவுக்கு வருது. திமுக எதிர்ப்பு வாக்கு என்பது எப்போ இருந்துருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கிறார் 72ல். திமுகவினுடைய எதிர்ப்பு வாக்கு தான் எம்ஜிஆரை முதலமைச்சர் ஆக்குச்சு. எம்ஜிஆருக்கு கொள்கையோ கோட்பாடோ சித்தாந்தமோ தத்துவமோ ஒன்றும் தெரியாது. நான் நல்லவன் யாருக்கு ஓட்டு போடியா? அப்போ திமுகவினுடைய எதிர்ப்பு வாக்கு. அப்போது திமுகவை மிக எளிதாக உடைக்க முடியும்னு யார் நம்புகிறா? விஜய் நம்புகிறார். ஆனால் விஜய்க்கு அந்த டெப்த்து இல்லை. இருந்தாலும் பிஜேபி ஈஸியாக திமுகவை முதலில் காலி பண்ணிடலாம் நினைக்கிறாங்க. திமுக வெள்ளப்பட முடியாத கட்சி இல்லை. விஜயகாந்தில் தண்ணி குடிச்சுது. இப்போ கடைசியாக யார்கிட்ட வந்து மாட்டிக்கிறீங்க? விஜய்கிட்ட. விஜயெல்லாம் எங்களை உங்களுக்கு ஒழிக்க முடியுமா? ஏன்னா விஜயகாந்த் உங்களை தண்ணி காமிச்சார, வைகோ காந்தி தண்ணி காமிச்சார, எம்ஜிஆர், ஜெயலலிதா, பட்டியல் எடுங்க. அத்தனை பேர் உங்களை துரத்தி சந்து சந்தா முட்டி சந்தா விரட்டினாங்களே திமுகவை. அப்போ திமுக என்ன கொள்கை இருக்கு? இப்போ அதே தான் நடக்குது. செந்தில் பாலாஜி, ஜெகத் ரட்சகன், டிஎம் ஜெயமுருகனை ஒழித்து விட்டால் திமுகவை ஒழித்து விடலாம் என்று பிஜேபியும் தன்னுடைய கணக்குக்கு ஒழிக்க முற்படுகிறது. அதுதான் ரெய்டு. ஓகே, கண்டிப்பாக சார். நிறைய விஷயங்கள் பேசணும். நன்றி, வணக்கம்.